இங்க ஒரு வயசான தாத்தா அவரோட வீட்டு கொல்ல பக்கமா ஒரு ஏலியன் குளிர்ல நடுங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஐயோ பாவம் வீட்டுக்குள்ள வாடா அம்பின்னு கூட்டிட்டு போயிட்டு நல்லா ஃபில்டர் காப்பியா ஒன்னு போட்டு கொடுத்துட்டு ஆப்பிள் எல்லாம் கட் பண்ணி கொடுக்குறாரு. பிரேக்பாஸ்ட்டுக்கு தாத்தா நூடுல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாரு. ஆனா ஏலியன் நாங்கெல்லாம் ஆச்சாரமானவா பள்ளி அடிச்சாம்பட்டியில இருந்து வந்ததெல்லாம் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஆப்பிளை மட்டும் நல்லா மொச்சுக்கு சாப்பிடுறது. அதனால தாத்தா என்ன பண்றாரு, பக்கத்துல இருக்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் நிறைய ஆப்பிளா வாங்கிட்டு வராரு. வீட்டுக்கு வந்து அந்த ஏலியனுக்கு பாத்ரூம் எப்படி போகணும், பல்லு எப்படி வளர்க்கணும், குளிக்கிறது எப்படின்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா சொல்லி கொடுக்க ஏலியனுக்கா மூளை வளர்ச்சி ரொம்ப அதிகம். அதனால வேகமா எல்லாத்தையுமே கத்துக்குது. இது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து முடிச்சுட்டு அவரோட ஒரே பொண்ணும் பேத்தியும் சிட்டில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம தாத்தாவை பார்க்க வருவாங்கன்னு சொல்லி எல்லா கதையும் சொல்லிடுறாரு. இவர் இப்படி கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டுல இருந்து இன்னொரு பாட்டி அவங்க தாத்தாவை மீட் பண்ணி புரணி பேசுறதுக்காக வருவாங்க. அப்போ ஏலியன் உள்ள உட்காந்து ஆசையா ஆப்பிள் சாப்பிட்டு இருக்கிறத பார்த்துட்டு யாரோ இந்த பைய குளங்கோத்திரம்லாம் என்னன்னு விசாரிச்சலாம் அப்படின்னு வந்து விசாரிச்சுட்டு இருக்கும்போது தாத்தா ஏ மேரி நீ இதெல்லாம் தேவையெல்லாம் பேசிட்டு இருக்க என் கூட வான்னு சொல்லிட்டு கொல்ல பக்கமா கூட்டிட்டு போயிட்டு அங்க ஒரு ஸ்பேஸ் ஷிப் இருக்கிறத காட்டுறாரு. இதுல தாண்டி மேரி அந்த ஏலியன் பைபிள்ல வந்தான். வீட்டுக்கு வந்த பையில என்ன வெளியே வரட்ட முடியும், வீட்டுக்கு வந்தவங்கள வானு கூப்பிடுறதான தமிழர் பண்பாடு. அதனால தான் வந்து ஒரு வாய் சாப்பிட்டு போடான்னு சொல்லி உள்ள கூப்பிட்டேன். ஆனா பையன் சமத்து குட்டி, நம்ம என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறாண்டி, ஆப்பிள் தவிர வேற எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறான், தங்கமான பையன் சொல்லி தாத்தா அவனுக்கு சர்டிபிகேட் கொடுத்ததும் மேரி பாட்டியும் உடனே அவனை அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஏலியன் குட்டிக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு அழகு பாக்குறாங்க. சோ ஏலியன் குட்டி தாத்தா மேரி 3 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. பட் ஏலியனுக்கு வாய் பேச முடியாது, ஒன்லி சைகை மட்டும்தான், சிக்கல் மட்டும்தான் கொடுக்கும். இவங்க இப்படி ஏலியன் கூட ஜாலியா இருந்துட்டு இருக்கும்போது இன்னொரு கிழவி இதை நோட் பண்ணிடுது. அந்த பாட்டி யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஜான் டோட் இருக்கிறாரே அவரோட இன்னொரு ஃப்ரெண்ட். இப்படி 3 பர்சங்களும் ஏலியனை சீக்கிரட்டா பாதுகாத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த ஏலியன் ஒரு ஓவியத்தை வரைஞ்சு கொண்டு வந்து கொடுக்குது. அதுல 7 பூனை இருக்கும். அதை பார்த்த தாத்தா பாட்டிகளுக்கு ஒண்ணுமே புரியாது. ஆனா மறுநாள் காலையில ஒரு பூனையை யாரோ ஆக்சிடென்ட் பண்ணி அது ரோட்ல செத்து கிடக்கும். அப்ப அந்த ஏலியன் பாய் என்ன பண்றான், திரும்பவும் ஒரு ஓவியத்தை வரைஞ்சு வந்து கொடுக்கறான். அதுல 6 பூனையும் அவனோட ஸ்பேஸ் ஷிப்பும் இருக்கும். சோ அவனோட ஸ்பேஸ் ஷிப்பை ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா இன்னும் 6 செத்து போன பூனை அவனுக்கு வேணுங்கிறத புரிஞ்சுக்கிட்ட தாத்தா அண்ட் பாட்டிஸ் 6 செத்து போன பூனையை தேடி வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. 7 பூனையையும் ஸ்பேஸ் ஷிப் கிட்ட வச்சு ஒரு போர்வையை மூடுறான். சடனா ஒரு ரத்தின கல்லாது மாறிடுது. அந்த ரத்தின கல்ல ஸ்பேஸ் ஷிப்ல பிக்ஸ் பண்ணதுமே இமிடியேட்டா ஸ்பேஸ் ஷிப் ஸ்டார்ட் ஆகிரும். இதை பார்த்த பெருசங்களுக்கு பயங்கர ஷாக்கு. ஆனா இப்படி ஒரு ஸ்பேஸ் ஷிப் சிக்னல் கிடைச்சதுமே கவர்மெண்ட் ஏலியனை பிடிக்கிறதுக்காக ஆள் அனுப்பிடுறாங்க. அப்போ அந்த ஸ்பேஸ் ஷிப்போட டோர் ஓபன் ஆகுது. பட் ஏலியன் மட்டும் இந்த தடவை தனியா போகாம தனிமையில வாழ்ந்துட்டு இருக்கிற 3 பேரையும் அதோட கிரகத்துக்கு கூப்பிடுது. அப்போ ஜான் தாத்தாவோட பொண்ணு அவருக்கு கால் பண்றான். அப்பா நானும் உங்க பேத்தியும் இந்த வீக்கெண்ட் உங்களை பார்க்க வரோம், நீங்க ஃப்ரீ தானு சொல்லிட்டு கேட்க ஆமாமா நான் ஃப்ரீ தான் சொல்லி ஒரு பேசிட்டு இருக்கும் போதே எபிஏல இருந்து ஏலியனை பிடிக்கிறதுக்காக ஆள் வந்துடுறாங்க. அதனால தாத்தா அப்புறம் பாட்டிஸ் எல்லாரும் சேர்ந்து ஏலியன் கூட ஸ்பேஸ் ஷிப்ல ஏறி வேகமா தப்பிச்சு போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலே ஏலியன் ஷிப் தரையிறங்குது. அந்த ஏலியன் தாத்தா பாட்டி 3 பேரையும் வேற ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டு நீங்க எங்கே இருங்க, கண்டிப்பா நான் உங்களை பார்க்க வருவேன்னு சொல்லிட்டு ஏலியன் பறந்து போயிருது. படம் முடியுது.